மேட்ரிமோனியில் வந்த ஒரு கேஸ் பக்கவாக பார்த்து எல்லாமே கல்யாணம் பண்ணுது. பையன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் யாராவது உட்காந்து ஹாய் அப்படின்னு சொன்னால் கூட சத்தம் போடாதீங்க, பொறுமையாக பேசுங்க அந்த மாதிரி சொல்கிற ஒரு பர்சன். பொண்ணு வந்து எப்படின்னா ட்ராவல் ஃப்ரீக்கு, ஃபேஷன் ஃப்ரீக்கு அந்த மாதிரி பொண்ணு. யூஎஸில் ஒர்க் பண்ணுற பர்சனு, ஒரு கல்ச்சர் வந்து அப்படி இருக்கும், ஒரு ப்ராட் மைண்டடாக இருக்கும் அப்படின்னு கூட யோசிச்சு ஓகே சொல்லியிருக்கலாம். இவங்க கிளம்பி போகிறாங்க, அவர் சூப்பராக பார்த்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். எவ்ரி திங் லைக் குட்னு கூட நான் சொல்ல மாட்டேன். இல்லை நாங்கள் போனதுலேருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வீட்டில் சமைக்கிறதுல எங்கே ஸ்டாப் பண்ணாங்க, சமைச்சதுன்னு ஸ்டாப் பண்ணது, வீட்டில் சமைக்கவே ஆரம்பிச்சு. என்னம்மா ஏன் லைக் உடம்பு என்னத்துக்காக என்ன கேட்கும்போது இல்லை சம்பாதிக்கிறல உன்னால ஃபுட்டுக்கு இது கூட கொடுக்க முடியாது, இயர்லி ட்வைஸ் ஆர் ட்ரைஸ் லீவ் எடுத்துகிட்டு வரும்போது தென் லைக் அவங்க இங்கே வராங்க. வரும்போது தான் என்ன ஆகுதுன்னா தட் வாஸ் கோவிட் டைம். ஆக்சுவலி வந்த டைமில் தெரியுது லைக் தட் அவங்க ப்ரெக்னென்ட்னு சொல்லி வைஃப் ஓகே எவ்ரி திங் வாஸ் குட். குழந்தை பிறந்தாச்சு, குழந்தை கூப்பிட்டு நம்ம வியூவர்ஸ் போகலான்னு முடிவும் பண்ணியாச்சு அவங்க. அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் வரல, குழந்தைக்கு கொஞ்சம் வயசாகட்டும் அப்படின்னு சொல்லி அப்புறம் அப்படியே விட்டாச்சு. குழந்தைக்கு கூட அந்த வயசில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஃபீடிங் பண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் அவரை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு அவர் தான் வெளியே சாப்பிட்றது, இவர் குக் பண்ணாலும் குக் பண்ண விட மாட்டாங்க வீட்டில். அதெல்லாம் நான் டே 1லேருந்து இன்னைய தேதி வரைக்கும் சொன்னால் யாருமே நம்ப மாட்டோம். எல்லாமே வந்து பொண்ணுக்கிட்டேருந்து பையன் பிடுங்கி தான் பார்த்துருப்போம். இதில் அவர் லிட்டரலி பார்த்தீங்கன்னா ஒரு 35 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு பொண்ணு வீட்டுக்கு. இது வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அவர்கிட்ட சேலரி வந்திருக்கும், அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். குழந்தை போகிறப்ப குழந்தை பேரை சொல்லி காசு வாங்க ஆரம்பிச்சிச்சு நிறைய. இவர் என்ன குழந்தைக்கு இன்சூரன்ஸ் தானே போடுறாங்க, நல்ல விஷயம் தானே. அதாவது பண்ணியிருக்காங்களா? எதுவுமே பண்ணல. ஓகே குழந்தைக்கு ஸ்கூலில் போகலான்னு பேசும்போது இங்கெல்லாம் ஸ்கூல் எஜுகேஷன் நல்லா இருக்காது, எப்படி அங்கே இல்லாத எஜுகேஷனாக இங்கே இருக்குது, இங்கெல்லாம் எஜுகேஷன் நல்லா இருக்கு, எனக்கு சென்னை தான் வேணும்னு சொல்லி சென்னை கூட்டு வந்தாச்சு. இவர் நடுவில் எப்பயாவது லீவுக்கு வந்தாலும் அவரை பார்க்கறதுக்கு கூட அங்கே போக மாட்டாங்க. ஒன்லி காசுக்கு மட்டும்தான் ஃபோன் போவாங்க. 2.5 வயசுக்கு இதை கூட்டும்போது குழந்தைக்கு வந்து சுத்தமாக உடம்பு சரியில்லாமல் போய் நைட்டோட நைட்டாக அது கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா பையனோட அப்பா அம்மா அவங்க தம்பி போய் குழந்தைய கொண்டுட்டு போய் ஐசியூவில் அட்மிட் பண்ணால் குழந்தைக்கு ஃபுல் டிசென்ட்ரி. குழந்தை வந்து அங்கே பெட்டில் படுத்து டிசென்ட்ரி ஆகிட்டு இருக்கானா குழந்தையோட அம்மாவும் பாட்டிங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை விட ஹைலைட்டான ஒரு விஷயம், ஹைலைட் மீன்ஸ் ஏன் சொல்கிறேன்னா இதெல்லாம் தாண்டி ஒரு சகிச்சுக்க முடியாத ஒரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னா வீடியோ கால் பண்ணுவாங்களா ஒர்க்கில் இருக்கும்போது. யூஎஸ்ல தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன்னா அப்படியே பக்கத்து சார்ஜ் இருக்கும். என்னன்னா விமனே இல்லாத ஒரு ரூம்ல நீ ஒர்க் பண்ணணும், பக்கத்தில் உன் அம்மா வந்து உட்காந்தாலே தம்பி விச் மீன்ஸ் தட் நீயும் அம்மா ரிலேஷன்ஷிப்ல இருக்க. இதுதான் அந்த பொண்ணோட ஸ்டேட்மெண்ட். இதுக்காக தான் அவர் அன்னைக்கு அடிச்சிருக்காரு ஆடியோ நோட்ல. ஐயோ குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆஸ்கிங். இது வரைக்கும் நீங்க வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கேசஸ் சொல்லியிருக்கீங்க. அந்த வரிசையில் அடுத்து நம்ம எந்த கேஸ் பற்றி பார்க்கலாம்? எஸ் கேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா லைக் மென் பையன் வந்துட்டு நம்ம சைட் கிளைண்ட். ஆக்சுவலி இதில் போகும்போது என்னென்னா அகெயின் நம்ம ஏஜ் பார்த்தோன்னா ரொம்ப பெரிய ஏஜ் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. 27 லைக் பொண்ணுக்கு மேரேஜ் ஆகும்போது 30. இப்போ வந்து 30 and 32 வச்சுக்கோங்க. அட் ப்ரெசென்ட் 30 and 32 வச்சுக்கலாம். அகெயின் மேட்ரிமோனியில் வந்த ஒரு கேஸ் இது. ஓகே மேட்ரிமோனியில் வந்த ஒரு கேஸ் பக்கவாக பார்த்து எல்லாமே கல்யாணம் பண்ணுது. பொண்ணு ஷெடியூல் லைக் இந்த இடத்துல ஒரு ஆர்ட்ஸ் டிகிரி ஒரு டிகிரி முடிச்சிருக்காங்க. ஓகே கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு டிகிரி படிச்சிருக்காங்க, 2 டிகிரி. பையன் வந்து பிஇ முடிச்சுட்டு இதில் இருக்காங்க, ஃப்ரான்ஸில் இருக்காங்க. ஓகே ஃப்ரான்ஸில் இருக்காங்க. கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க. போகும்போது எல்லாருக்குமே அந்த ஒரு ஹைப் இருக்கலாம், அப்ராட் போகிறோம், கல்யாணம் ஆகிட்டு போகிறோம், வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி. அங்கே போனாங்க, போயிட்டு லைஃப்பை ஜாலியாக லீட் பண்ணலாம். பையன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னசென்ட், ரொம்ப இன்னசென்ட். பக்கத்தில் யாராவது உட்காந்து ஹாய் அப்படின்னு சொன்னால் கூட சத்தம் போடாதீங்க, பொறுமையாக பேசுங்க அந்த மாதிரி சொல்கிற ஒரு பர்சன். இப்போ எல்லாருக்குமே நம்ம என்ன இருக்கும் ஒரு பேசிக் ஒரு பொண்ணு வந்து எப்படின்னா அந்த எப்படி சொல்கிறது ஒரு ட்ராவல் ஃப்ரீக்கு, ஃபேஷன் ஃப்ரீக்கு அந்த மாதிரி பொண்ணு. ஸோ அவங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ஓகே அவங்க மேபி அந்த க்ரைட்டீரியா பார்த்து கூட அவங்க ஓகே பண்ணியிருக்கலாம். யூஎஸில் ஒர்க் பண்ணுற பர்சனு, ஒரு கல்ச்சர் வந்து அப்படி இருக்கும், ஒரு ப்ராட் மைண்டடாக இருக்கும் அப்படின்னு கூட யோசிச்சு ஓகே சொல்லியிருக்கலாம். பட் பையன் எப்படின்னா எஸ் அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது, நீ ட்ரெஸ் உனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணு, உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. பட் ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன், ஈஸி கோயிங் கிடையாது, எமோஷனல் கனெக்டான ஒரு பர்சன். உன் மேலே நான் பாசம் வச்சுட்டேன் அப்படின்னா லைஃப் லாங் அந்த பாசம் இருக்கணும். அது உங்ககிட்ட இருந்து வரல அப்படின்னாலுமே எனக்கு ஹர்ட் ஆயிரும்ன்ற ஒரு பர்சனு. இவங்க கிளம்பி போகிறாங்க, அவர் சூப்பராக பார்த்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு தெரியும் யூஎஸ் ஒரு ஐடி ஒரு இதுன்னும் போது நல்ல சேலரி, நல்ல பேர், ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிறாரு. பட் அங்கே என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு இவங்க என்ன ஓகே யாருமே கிடையாது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் தான். அவரும் ஒர்க் போகிறவங்க, இவங்க வீட்டில் இருக்கவங்க ஒர்க் போகிறவங்க கிடையாது. எவ்ரி திங் லைக் குட்னு கூட நான் சொல்ல மாட்டேன். டே 1ல நாங்கள் போனதுலேருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போனோடனே என்ன ஆகுதுன்னா வீட்டில் சமைக்கிறதுல எங்கே ஸ்டாப் பண்ணாங்க, சமைச்சதுன்னு ஸ்டாப் பண்ணுறதுக்கு வீட்டில் சமைக்கவே ஆரம்பிக்கல. ஃபுல்லாக கேட்கும் போது எப்போ பார்த்தாலும் ஸ்விக்கி, இங்கே ஸ்விக்கி சொமேட்டோன்ற அங்கே ஆர்டரிங் ஆப்ஸ் தான் ஃபுட்டில் ஃபுல்லாக போயிட்டு. என்னம்மா ஏன் லைக் உடம்பு என்னத்துக்காக என்ன கேட்கும்போது இவ்வளோ சம்பாதிக்கிறல உன்னால் ஃபுட்டுக்கு இது கூட கொடுக்க முடியாது. ஓகே இந்த மாதிரி இஷ்யூஸ் அங்கே போயிட்டே இருந்த அப்புறம் ஆல் ஆஃப் அ சடன் அவங்க ஒரு லீவுக்கு இங்கே வருவாங்க இல்லையா. லீவுக்கு வந்துட்டும் போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்கே இருக்கே கொஞ்ச நாள் அப்படிங்கிற மாதிரி அவங்க இங்கே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க லீவுக்கு. திரும்ப அவர் மட்டும் போகிறாரு யூஎஸ்க்கு ஒர்க்குக்கு. திரும்ப அவங்க என்ன பண்ணால் என்னால் இங்கே இருக்க முடியல, அவங்க கூட வந்து இருந்துறேன்னு சொல்லி அவங்க அங்கே போகிறாங்க. ஓகே
போகும்போது செகண்ட் டைம் திரும்ப என்னன்னா ஆஃபன் லைக் அவர் வந்து இயர்லி ட்வைஸ் ஆர் ட்ரைஸ் லீவ் எடுத்துகிட்டு வரும்போது தென் லைக் அவங்க இங்கே வராங்க. வரும்போது தான் என்ன ஆகுதுன்னா தட் வாஸ் அ கோவிட் டைம் ஆக்சுவலி. ஓகே, வந்த டைமில் தெரியுது லைக் தட் அவங்க ப்ரெக்னென்ட்னு சொல்லி வைஃப். ஓகே, ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. அவருக்கும் திரும்ப போகிறதுக்கான சான்ஸ் இல்லை. ஓகே, கோவிட் டைமில் இருக்காரு. பட் என்ன ஆகுதுன்னும் போது கடைசியில் அவங்க ஒரு 8th மந்த் அப்படி ப்ரெக்னென்ட் இருக்கும்போது அவரை கூப்பிட்டுட்டாங்க ஆஃபீஸ்லேருந்து. அவர் போயிட்டார். குழந்தை பிறக்கும்போது அவரால் இங்கே வர முடியல. ஓகே, தென் அவர் வரும்போது செகண்ட் ஃபேஸ் ஆஃப், குழந்தை பிறந்தாச்சு, வரும்போது செகண்ட் ஃபேஸ் ஆஃப். ஸோ செகண்ட் ஃபேஸ் ஆஃபில் ஒரு 6 months அவர் இங்கே இருக்க வேண்டியதாக போச்சு. இப்படி தான் ஒரு ஆன் அண்ட் ஆஃப் இருந்தது. ஓகே, எவ்ரிதிங் வாஸ் குட். குழந்தை பிறந்தாச்சு, குழந்தை கூப்பிட்டு நம்ம யூஎஸ் போகலான்னு முடிவும் பண்ணியாச்சு அவங்க. பட் இவங்க என்ன பண்ணாங்க, குழந்தைக்கு இப்போ தான் 3 months ஆகுது, நான் வந்து யூஎஸ் இப்போ வரமாட்டேன். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, மாமனார் மாமியார் வீடும் இதே சென்னை தான், அம்மா அப்பா வீடும் இதே சென்னை தான். ஓகே, அட்லீஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், வந்தவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டு வராங்க, ஓகே, மாமனார் மாமியார் வீட்டில் இருந்திருக்கணும். அட்லீஸ்ட் இல்லை ஹஸ்பண்ட் வந்து அங்கே இருந்தார் பாருங்க அந்த 6 months ஃபர்ஸ்ட் வேவ் அண்ட் செகண்ட் வேவ் ஆஃப் கோவிட்ல. அப்பயாவது நீங்கள் ஹஸ்பண்ட் கூட இருந்திருக்கணும். அப்பயே ஹஸ்பண்ட் கூட இல்லை, பிகாஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி ரீசன். அவங்களும் அவங்க ஃபேமிலி ஓகே ஃபைன், ப்ரெக்னன்சி ரீசன் நீ அம்மா வீட்டில் இருமா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியாச்சு. செகண்ட் இதில் குழந்தை இப்போ தான் பிறந்திருக்கான், கை குழந்தையா இருக்கான், சரி ஓகே ஃபைன் எல்லாமே சொல்லியாச்சு. பட் முடிச்சுட்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அவர் திரும்ப ஒரு 3rd month போகும்போது சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் வரல, குழந்தைக்கு கொஞ்சம் வயசாகட்டும் அப்படின்னு சொல்லி அப்புறம் அப்படியே விட்டாச்சு. தென் குழந்தைக்கு வந்து 1.5 வருஷம் இருக்கப்போ வந்துட்டு கிளம்பி யூஎஸ் போயிருக்காங்க. யூஎஸ் போய் அங்கே நமக்கு தெரியுமே ப்ரீ ஸ்கூல்லாம் 2 வயசு 2.25 வயசுலேயே போட ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே இப்படியே போயிட்டு இருந்திருக்கு. ஒரு 3 months வாஸ் ஓகே. பட் அங்கேயே அப்பயே அவங்களுக்குள்ள பிரச்சனை போயிட்டு இருந்திருக்கு. என்னன்னா குழந்தைக்கு கூட அந்த வயசில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ப்ராப்பர் ஃபீடிங் பண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் அவரை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு அவர் தான் வெளியே சாப்பிட்றது. இவர் குக் பண்ணாலும் குக் பண்ண விட மாட்டாங்க வீட்டில். இந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இவர் வீட்டில் சொல்லவே கிடையாது. எதுவுமே சொல்லாமல் இதை விட இதில் ஒரு ஹைலைட்டடான விஷயம் என்ன அப்படின்னா, கல்யாணம் டே 1லேருந்து இன்னைய தேதி வரைக்கும் சொன்னால் யாருமே நம்ப மாட்டோம். எல்லாமே வந்து பொண்ணுக்கிட்டேருந்து பையன் பிடுங்கி தான் பார்த்துருக்கோம். இந்த இடத்துல அவர் லிட்ரலி பார்த்தீங்கன்னா ஒரு 35 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு பொண்ணு வீட்டுக்கு. ஏன் சும்மா ஒய்ஃப் வீட்டில் கேட்குறாங்க. எப்போதில் எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு இது வேணும், லைக் அது வேணும், எங்கள் அம்மாவுக்கு இது வேணும், எனக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் காசு வேணும். இது வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அவர்கிட்ட சேலரி வந்திருக்கும், அப்படியே டிரான்சாக்ட் ஆகும். இவங்க அப்பா அம்மா கூட ஒரு எதுவுமே செய்யலை. ஏன்னா இன்னொரு பையன் இருக்காங்க. அப்பா அம்மா சொல்கிறாங்க நீ லைஃப் நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அங்கே சொல்லிட்டாங்க. இங்கே வரும்போது அப்படியே போகும் 2,85,000, 2,65,000, 2,35,300 rupees, 1 lakh, 1.5 lakh இப்படியே ஸ்டேட்மெண்ட். அது அரௌண்ட் பார்த்தா 35 lakhs வந்துடுது. கல்யாணம் ஆன இந்த ஒரு 7 வருஷம் பீரியடில் பொண்ணு வீட்டுக்கு பொண்ணு கேட்குறா, நான் என்ன செலவு இருக்குது நமக்கு, நான் சொன்னேன் உங்களுக்கு திரும்ப ஃபேமிலியே ஒரு 10%. ஸோ வெளியே போகிறது வரது எதுவுமே கிடையாது. ஓகே, ஃபேமிலி ஒரு 10% பெருசாக செலவு கிடையாது. ஓகே, அவர் ஒர்க் டாப் பொசிஷனில் இருக்கிறதுனால அவங்களே வந்து தங்குற இடம் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஃபுட்டு ஆஃபீஸில் ஒய்ஃப் இல்லாதனால சாப்பிட்டுக்கிறார். எனக்கு வேறு என்ன எக்ஸ்பென்சஸ் இருக்காங்க, பிக்கப் ட்ராப்க்கு கார் வித் டிரைவர் இருக்காங்க. அப்படியே அந்த சேலரி நான் பார்க்கலனா கூட கதைன்னு சொல்லியிருப்பேன். நான் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கண் இதில் பார்க்குறேன். ஓகே, அப்படியே காசு. குழந்தை பிறந்தப்பறம் குழந்தை பேரை சொல்லி காசு வாங்க ஆரம்பிச்சிச்சு நிறைய. குழந்தைக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் செலவு இருக்குது, குழந்தைக்கு வந்துட்டு இது இருக்குது அது இருக்குது அப்படின்னு சொல்லி குழந்தைக்கு டெபாசிட் பண்ண போகிறேன், குழந்தைக்கு இன்சூரன்ஸ் போட போகிறேன். அப்படியே வாங்கிச்சு. இவர் என்ன குழந்தைக்கு இன்சூரன்ஸ் தானே போடுறாங்க, நல்ல விஷயம் தானே. குழந்தைக்கு வந்துட்டு ஏதாவது இவங்க நல்ல விஷயம் சேவிங்ஸ் தானே பண்ணாங்க, அப்படியே அமௌண்ட் அனுப்பிச்சிட்டு இருந்திருக்கேன். அதாவது பண்ணியிருக்காங்களா? எதுவுமே பண்ணல. ஓகே, 35 lakhs அது ஒரு பக்கம். ஓகே, இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 1.5 வயசில் கிளம்பி போகிறாங்க, ஃப்ரான்ஸ் போகிறாங்க. போயிட்டு ஓகே குழந்தைக்கு ஸ்கூலில் போகலான்னு பேசும்போது அப்போது ஒரு இது என்ன விஷயம்னா, இங்கெல்லாம் ஸ்கூல் எஜுகேஷன் நல்லா இருக்காது. எப்படி அங்கே இல்லாத எஜுகேஷனாக இங்கே இருக்குது, இங்கெல்லாம் எஜுகேஷன் நல்லா இருக்குது, எனக்கு சென்னை தான் வேணும்னு சொல்லி சென்னை கூட்டு வந்தாச்சு. இன்றைக்கி அந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 வயசு ஆகுது. இந்த 4.5 வயசில் 4 ஸ்கூல் மாற்றியாச்சு. ஏன்? ஓகே, இது நான் சொல்கிறேன், 4 ஸ்கூல் மாற்றியாச்சு. ஓகே, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்தாலும் அவங்க மாமனார் நம்ம வீட்டில் இருக்க மாட்டாங்க, அப்பா அம்மா வீட்டில் இருப்பாங்க. ஓகே, இவர் நடுவில் எப்போயாவது லீவுக்கு வந்தாலும் அவரை பார்க்குறதுக்கு கூட அங்கே போக மாட்டாங்க. ஒன்லி காசுக்கு மட்டும்தான் ஃபோன் போவாங்க. அது காசு வேணும் வேறு எதுவுமே கிடையாது. சிம்பிளி அது மட்டும்தான் அங்கே கேட்பாங்க. இவருக்குமே புரியாது. சார் காசு கேட்ட இவருக்கு என்ன புரியும், ஒய்ஃப் காசு கேட்குறாங்க, ஒய்ஃப் கொடுக்கலாம், ஒய்ஃபோட அப்பா அம்மா தானே, எதுக்கு அப்படியே விட்டாச்சு. இதுக்கு தான் யார்கிட்டயும் இவ்வளோ இமோஷ்னலி அட்டாச் ஆகக்கூடாது. நான் அதான் சொல்ல எனக்கு எனக்கே தோண ஆரம்பிச்சிச்சு, ஒரு ஈஸி கோயிங் லைஃப்லாம் நல்லா இருக்கும், சரி ஓகே டாட்டா பாய் அப்படின்ட்டு போகிறவங்க லைஃப்லாம் நீ தான் எனக்கு வேணும் நான் உன்னை இப்படி பார்த்துப்பேன்னு சொல்கிறவங்க லைஃப் தான். ஈவன் நான் அது வந்து நீங்கள் எல்லாமே விட்டுருங்க, ப்ரொஃபஷனலாக பார்க்கும்போது அது உண்மையாகவுமே இருக்குது. இப்போ எல்லாருமே கேட்பாங்க ஐயோ எமோஷனலி கனெக்டாக இருந்தால் லைஃப் அவ்வளோதான் போல. அப்படியும் கிடையாது. அப்படியா இப்படியான்னு கேட்டால் ஜாஸ்தி இப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்கிறாங்க, நிறைய யோசிக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஈஸி கோயிங் கேரக்டர் அடுத்த நிமிஷம் அதை யோசிக்க மாட்டாங்க. சரி ஒரு பிரச்சனை வந்துருச்சுல, ஓகே ஃபைன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. இதில் இன்னொன்றுமே இருக்குது, ஒருத்தவங்க எமோஷ்னலி கனெக்ட், ஒருத்தவங்க ஈஸி கோயிங்காக இருந்தால் கண்டிப்பாக உங்களால் வேல்யூஸ் புரிய வைக்கவே முடியாது. என்ன ஆனாலுமே புரிய வைக்க முடியாது. அதுதான் இங்கே நிறைய ப்ராப்ளம். இந்த கேஸ்லையும் அதுதான். இவர் ரொம்ப எமோஷனலி கனெக்ட், இவங்க ரொம்ப ஈஸி கோயிங். பணத்துக்கு மட்டும் தான் ஃபோன் பண்ணாங்க, வேறு எதுக்குமே ஃபோன் பண்ண மாட்டாங்க. ஃபோன் பிளாக் பண்ணுறது, சண்டை போடுறது. இதை விட ஒரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு இங்கே வந்துட்டாங்க இல்லையா, திரும்ப கூப்பிட்டுட்டு குழந்தை 2.5 வயசு கிட்ட கூப்பிட்டுரும்போது குழந்தைக்கு வந்து சுத்தமாக உடம்பு சரியில்லாமல் போய் நைட்டோட நைட்டாக அதை கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா பையனோட அப்பா அம்மா இதை கேள்விப்பட்டு
அவங்க தம்பி போய் குழந்தைய கொண்டுட்டு போய் ஐசியூவில் அட்மிட் பண்ணால் குழந்தைக்கு ஃபுல் டிசென்ட்ரி. ஓகே, குழந்தை வந்து அங்கே பெட்டில் படுத்து டிசென்ட்ரி ஆகிட்டு இருக்கானா, இங்கே வந்து அம்மா குழந்தையோட அம்மாவும் பாட்டிங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது எப்படி பாசிபிள், எப்படி முடியுது? இதான் பையனோட அம்மா கேட்குறாங்க. நாங்கள் போகிறோமா, அந்த பையன் அப்படியே அந்த டிசென்ட்ரியோட இதிலே படுத்திருக்கான் ஃபுல்லாக. பொண்ணு அதாவது இதுவா என்ன அத்தை இதுதானே க்ளீன் பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் பையனுக்கு உயிருக்கே கேரண்டி கொடுக்காத அளவுக்கு அன்றைக்கி இருந்தது. ஒரு வாரம் ஆச்சு ஹாஸ்பிட்டலேருந்து நாங்கள் கூப்பிட்டுட்டு வந்தோம் பையனை. அப்படி இதெல்லாம் எந்த கேட்டகரியில் எடுத்துப்பீங்க சொல்லுங்கள்? என்னென்ன நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும்? யாருக்குமே இந்த குழந்தை மேலே பாசம் வேண்டாம், அம்மாவுக்கு இருக்கணும்ல, ஏன் இல்லை? அவங்களோட ஹோல்டே பையன் குழந்தைய வச்சு காசு மட்டும்தான் இப்போ உங்களால் வாங்க முடியுது. வேற சரி, அப்படி குழந்தைய யூஸ் பண்ணி காசு வாங்கினா அந்த குழந்தைய ஒழுங்காக பார்த்துக்கலாம்ல? நோ, நத்திங். இது ஒரு பக்கம். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த நடுவில் ஒரு லீவுக்கு வந்திருந்தாருன்னு சொன்னல, ஒரு 6 months. வரும்போது ஒரு நைட் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, வெளியே வந்துட்டு அழுதுருக்காரு அப்பா அம்மா கிட்ட. என்ன அப்படின்னு கேட்கும்போது, நான் அவளை ஒரு அடி அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அப்போ கூட என்ன ரீசனுக்கு எடுத்துக்கு சொல்லலை. இவங்களாம் நினச்சிட்டாங்க பையன் ஏதோ கோவத்தில் அடிச்சிட்டான் போல அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ள எப்போ பார்த்தாலும் பிரச்சனை. இது ஏன் நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னா அதை பின்னாடி கனெக்ட் பண்ணுறேன் அந்த இடத்துல வரப்போ. நான் அவர் அழுதோடு முடிச்சிட்டாரு, அவர் கிளம்பி போயிட்டாரு. போனதுலேருந்து நான் உண்மையாக சொன்னால் வந்துட்டு அது எப்படி எல்லோரும் எடுத்துப்பாங்க இந்த இடத்துல தெரியல. நம்மக்கிட்ட கிளைண்ட் வந்த 4வது நாள் முன்னாடி வரைக்கும் அப்பா அம்மாவுக்கு அவங்களுக்குள்ள என்ன போகுதுன்னே தெரியாது, எதுவுமே தெரியாது. கேட்டால் என் ஒய்ஃபை நான் யார்கிட்டையும் விட்டு கொடுக்கக்கூடாது, அடித்தாலும் பிடிச்சாலும் அவள் தப்பே பண்ணாலும் அவன் என் ஒய்ஃபு. இதுதான் அவர் யோசிச்ச மென்டாலிட்டி. இது நம்ம என்னென்னு சொல்கிறது? இந்த காலத்தில் அந்த மாதிரி யோசிக்கலையே. இந்த காலத்தில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணாலே ஊர் முழுக்க போயிட்டு சொல்கிற பசங்களும் தான் இருக்காங்க, ரைட்? இந்த பொண்ணு அதே மாதிரி அவர் மேலே ப்ளேம் போடுறது, எது எடுத்தாலும் ப்ளேம் போடுறது, வைக்கிறது. அத்தை மாமா கூப்பிட்டா எதுவும் வரதில்லை போகிறதில்ல. இவங்க என்னன்னா அவங்க இஷ்டத்துக்கு குழந்தை நல்லா இருந்தால் போது, நம்ம பையனே கேட்கல, நம்ம போய் எங்கே உள்ளே வந்து ஓவர்லுக் பண்ணி பையன் லைஃப் வீணாயிடுமோ அப்படின்றது. வேறு அப்பா அம்மா இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணுறது, என்னாச்சு ஏதாச்சும் கூட்டுவா பஞ்சாயத்து வைக்கிறாலாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே பண்ணல. அதுக்கேற்ற மாதிரி மொத்த ஃபேமிலியே சாஃப்ட்டுங்க. அதுக்கேற்ற மாதிரி அவரோட பிரதருமே ரொம்ப சாஃப்ட்டு, ரொம்ப ரொம்ப சாஃப்ட் ஆக்சுவலி. அவங்களுக்கு இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு வந்த மருமக இப்படி, செகண்ட் வந்த மருமக எப்படின்னா அநியாயத்துக்கு சாஃப்ட்டு. எப்படி வந்து கேட்பாங்கன்னா, அத்தை மாமா ஆக்சுவலி இவங்களும் பையன் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு கேட்டதில்லை, இவங்களுக்கு அங்கே செலவு இருக்குன்னு விட்டுட்டாங்க. இவங்க வந்துட்டு எப்படியும் செகண்ட் மருமகளும் வேலைக்கு போகல அந்த இடத்துல. ஓகே, அவங்களோட அதாவது பையனோட இது சம்பளம் வந்ததுன்னா கொண்டு வந்து இந்தாங்க அத்தை உங்கள் பையன் சம்பளம், இந்தாங்க அம்மா உங்கள் பையன் சம்பளம். எப்படி 2வது மருமக கொண்டு வந்து கையில் கொடுக்குறான். என்னம்மா நீ வச்சுக்கோனா ஏதாவது செலவுனா உங்ககிட்ட நான் கேட்டு வாங்கிக்கிறேன். See the difference actually here. பொண்ணுங்களே தப்புன்றது ஒரு காமன் பெர்ஸ்பெக்டிவ் நம்ம வந்துட முடியாது இல்லையா? இந்த பொண்ணு இப்படி, இந்த பொண்ணு இந்த மாதிரியும் இருக்காங்க, அந்த மாதிரியும் இருக்காங்க. அன்றைக்கி வரும்போது அவங்க சொல்கிறாங்க, கிளைண்ட் நம்மக்கிட்ட வரும்போது லைக் கன்சல்டேஷன் சார்ஜஸ் வரும்போது அவங்க சொல்கிறாங்க, அம்மா வந்தாங்க கன்சல்டேஷன் சார்ஜஸ் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்லமா இருக்கட்டும் நம்ம அடுத்த ப்ராசஸ் நான் வாங்கிக்கிறேன் போது, அம்மா நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நீங்கள் நினச்சி கூட இருக்கலாம் இதனடா லிட்டரலி ஒரு மாமியார் குடும்பம் போல் மாமனார் குடும்பம் போல் வந்து மருமகளை தப்பாக சொல்கிறான்னு சொல்லி. இந்த பணமே இந்த கன்சல்டேஷனுக்கு நான் எடுத்துகிட்டு வந்த வந்து பணம் இருக்குல்ல 1500 2000 பணமே 2வது மருமக தான் என் கையில் கொடுத்து விட்டான்னு சொல்கிறான். என்ன சொல்லுவீங்க? இது எப்படி நான் எடுத்துக்க முடியும் அந்த இடத்துல? அப்போ இவங்க நிஜமாக கொடுமை பண்ணுற மாமியாரா? கிடையாது. பண்ணுறதா 2வது மருமகளையும் பண்ணியிருக்கணும்ல, கிடையவே கிடையாது. லிட்ரலி ஒரு 3 மணி நேரம் அவங்க அம்மாவுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 75 வயசு, அவருக்கு அவங்க அப்பாவுக்கு வந்து 78 வயசு. அவங்க வராங்க பார்க்கறதுக்கு பையனுக்காக. அப்படியே அவங்க கோர்ட் வாசல் ஏறி இறங்கணுங்கிற அவசியம் இல்லையே, உங்களை பார்க்க வரணுங்கிற அவசியம் இல்லை. பட் they are doing it. எஸ், 3 மணி நேரம் வந்து உட்காந்து அழுதுட்டு எனக்கு சிலதெல்லாம் அதான் ரொம்ப நமக்கு அந்த இடத்துல பார்த்தா ரொம்ப டச்சிங்காக இருக்கும். நம்ம யோசிப்போம் நம்ம என்னடா அப்படி பெரிய வேலை பண்ணுறோன்னு. அவங்க சொல்கிறாங்க இதை பண்ணி என் பையனோட லைஃப்பை சேவ் பண்ணி கொடுத்துருமா, நான் கடவுளாக பார்ப்போம் காலில் கூட விழுந்து கும்பிட்றேன்னு. எனக்கு அதெல்லாம் யோசிச்சு கூட ஐ காட் லைக் அந்த இடத்துல ஒரு எமோஷனல் ஸ்ட்ரக்கே ஆகிடுச்சு எனக்கு அந்த இடத்துல பண்ணும்போது. ஒரு அம்மா வந்து இந்த அளவுக்கு நம்மகிட்ட ஒரு 3 மணி நேரம் பேச நம்மளாலே புரிஞ்சுக்க முடியுது இவ்வளோ ஃபீலிங்ஸ்னா, 8 வருஷமா 7 வருஷமா ஏன் அந்த மருமக புரிஞ்சுக்கல? இவ்வளவும் எல்லாமே செய்கிறாங்க. பேரன் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் போகிற டைமுக்கு கூட அவங்க கையில் என்ன காசு இருக்கோ எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருவாங்க. அவங்க அப்பாவுக்கு ஏதோ பென்ஷன் வருது, சின்ன பையன் கொடுக்குற யார் செய்வா? அண்ணன் பையன், நீ எதுக்குப்பா அவன் அண்ணன் பையனுக்கு செய்கிறேன்னு அந்த பொண்ணு கேட்டிருக்கலாம். கேட்கலையே அந்த பொண்ணு அந்த இடத்துல எதுவுமே. ஸோ ஃபைனலி இது ரொம்ப எங்களுக்குமே சஸ்பீஷியஸ். என்ன அப்படின்னா, நாங்கள் அது வந்தாங்க, பணம் தான் அவங்களுக்கு மட்டும் பெரிய மேட்டராக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த 4 நாள் இதில் இன்னொன்று பண்ணியிருக்காங்க. என்ன ஆச்சுன்னா, பொண்ணு வீட்டில் போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டான். தட் என்ன ஆச்சு அப்படின்னா டொமஸ்டிக் வயலன்ஸ். அது எப்படி இதில் ஒரு சேஞ்ச் ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸ். பொண்ணு வீட்டில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, ஸ்டேட்டிங் ஃபார் டொமஸ்டிக் வயலன்ஸ். இது எப்படி டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆகும்? நான் தான் கேட்டேன். நான் சிம்பிளி பையன் இங்கே இல்லை, அப்பா அம்மா மட்டும் தான் இங்கே இருக்கீங்க, அப்பா அம்மா கூட பொண்ணு கிடையாது. என்ன ஸ்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா, என்னை எல்லாம் கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த பையன் என்னை விட்டுட்டு ஓடிட்டான் அப்ராடுக்கு. ஓகே, பொண்ணோட அப்பா அம்மா என்ன அதை கேட்கல, என்னை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தி அனுப்பி விட்டாங்க. See the context of கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போயிட்டானா குழந்தை எப்படி பிறந்துச்சு? ஃபைலிங் a complaint of domestic violence. பாருங்கள் இந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அவங்க. அப்படின்னும் கடைசியில் இங்கே தான் தெரிய வருது, இந்த பொண்ணு என்ன நகை போட்டு வந்தாங்க என்ன எதுன்றது இன்னி வரைக்கும் அப்பா அம்மா அந்த பையனுக்கு எதுவுமே தெரியாது.
ஈவன் தோ இட் வாஸ் அ லைக் அரேஞ்ச்டு மேரேஜ் த்ரூ லைக் மேட்ரிமோனினும் போது நீங்கள் என்ன உங்கள் பொண்ணுக்கு போட்டு ஏன்னா உங்களுக்கு பொண்ணு கிடையாது, எங்கள் பொண்ணை நாங்கள் பார்த்துக்குறோம், அதுதான் ஸ்டேட்மெண்ட். பட் ஃபைனலி போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம தான் சொல்லுவோம் எவிடன்ஸ், திரும்ப எவிடன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு திட்டிட்டு ஒரு 6 months டைம் இருக்கு. அவர் அப்ராட் போனார், அவர் திரும்ப வரல. அதுக்கப்புறம் 6 months கழிச்சு நீங்கள் உங்கள் ஸ்டாண்ட் என்னன்னு வந்து சொல்லுங்கன்னு அனுப்பிட்டாங்க. ஸோ ஃபைனலி நம்மகிட்ட வரும்போது லைக் வெப் சென்டர் லீகல் நோட்டீஸ் ஆக்சுவலி ஸ்டேட்டிங் ஆல் திஸ் திங்ஸ். பொண்ணு சைடு ஸ்டேஷனுக்கு ஒரு நம்ம வந்து ஸ்டேஷனுக்கு இங்கே சிசி காப்பி அனுப்புகிறோன்னா உங்ககிட்ட வந்து இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குது, அவங்களுக்கும் நம்ம ஒரு கீப்பிங் தம் இன்ஃபார்ம்டு. ஸோ அதனால் அதை நம்ம வந்து த்ரூ ரொம்ப லீகலாக அனுப்ப முடியாது. வி கேன் சென்ட் தட் அஸ் அ இன்ஃபர்மேஷன் நோட்டீஸ், இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபைனலி இது பெரிய ஒரு ஃபைனல், இவ்வளோ நடந்ததுக்கே நமக்கு எல்லாம் அப்படின்னு இருக்குல்ல. இதை விட ஹைலைட்டான ஒரு விஷயம், ஹைலைட் மீன்ஸ் ஏன் சொல்கிறேன்னா இதெல்லாம் தாண்டி ஒரு சகிச்சுக்க முடியாத ஒரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, அப்பா அம்மாவுக்கு நம்ம அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவங்களுக்கு என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, அவர் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அடிச்சுட்டு வெளியே வந்தார் பாருங்க. சரி நைட்டு அழுதுகிட்டே வந்தார் பையன் அப்படின்னு சொல்லி. இவங்க கூட என்னன்னு கேட்டதுக்கு எதுவுமே சொல்லலைன்னு. அன்றைக்கி எதனால் அடிச்சிருக்காரு அப்படின்னா, இவங்க சொல்லியிருக்காங்க பேசாமல் நீ ஏன் உங்கள் அம்மா கூடயே போயிருக்கக்கூடாது, உனக்குலாம் எதுக்கு பொண்டாட்டி ஒரு கேடுன்னு கேட்டிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் தான் ப்ரவோக் ஆகி அவர் லைட்டாக ஒரு அறை விட்டு அதையும் வந்து அவர் அழுதுருக்கார் வெளியே. ஐயோ ஒரு பொண்ணை நான் அடிச்சிட்டேன். ஓகே, ஸோ இது யார் சொல்லுவா இந்த வார்த்தையெல்லாம் யோசிச்சு பாருங்கள். அந்த பொண்ணு வந்து அதுக்கப்புறம் தான் ஓப்பன் அப் பண்ணுறாரு அவர் ஒரு விஷயமா. அம்மா நான் இவ்வளோ விஷயத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் உங்களுக்கு உடம்பு சரியில்லாதவங்க, பிகாஸ் அவங்க கோவிடில் செத்து பொழைச்சாங்க அவங்க அம்மா. ஓகே, ரொம்ப அஃபெக்ட் ஆகியம்மா நீங்கள் இவ்வளோ உடம்பு சரியில்லாமல் இருக்கீங்க, ஏன் கஷ்டம் என்னோட போட்டு வந்தால் ஃபேமிலியில் யாருக்குமே சொல்லாமல் அவர் மட்டும் அந்த கஷ்டத்தை வச்சுட்டு இருந்திருக்காரு உள்ள. இதையும் தாண்டி அந்த பொண்ணு எப்படிப்பட்ட கேரக்டர்னா, வீடியோ கால் பண்ணுவாங்களா ஒர்க்கில் இருக்கும்போது. நமக்கே தெரியும் இங்கே இருந்தாலே மென் அண்ட் விமன் சேர்ந்து ஒர்க் பண்ணுற கல்ச்சர். யூஎஸில் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன்னா ஆப்வியஸாக பக்கத்து சார்ஜ் இருக்கும். என்னன்னா விமனே இல்லாத ஒரு ரூமில் நீ ஒர்க் பண்ணணும். ஓகே, உன் பக்கத்தில் எந்த விமனும் உட்காரக்கூடாது. உன் பக்கத்தில் உன் அம்மா வந்து உட்காந்தாலே தம்பி, விச் மீன்ஸ் தட் நீயும் உன் அம்மாவும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க. ஓகே, இதுதான் அந்த பொண்ணோட ஸ்டேட்மெண்ட். இதுக்காக தான் அவர் அன்றைக்கி அடிச்சிருக்காரு. ஓகே, ஸோ ஃபைனலி இது எப்படி நாங்கள் நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்துட்டு எதுவுமே இவ்வளோ விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, வாட் இஸ் யோர் ரிப்ளை ஃபார் திஸ். நம்மளோட எல்லா எவிடன்ஸும் இருக்குது, ஆடியோ நோட்டு இது எல்லாமே இருக்குது. ஆடியோ நோட்டில் ஐயோ அந்த கெட்ட வார்த்தை எனக்கே அது எப்படி சொல்கிறது, அந்த கெட்ட வார்த்தை நீங்கள் எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டீங்க. அவ்வளோ கெட்ட வார்த்தை அந்த ஆடியோ நோட்டில் அப்படியே அனுப்பிச்சிட்டே இருந்திருக்காங்க ஃபுல்லாக. அது என்னால் எப்படி சொல்கிறது, இந்த கெட்ட வார்த்தைலாம் இருக்கான்னு கூட நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ கெட்ட வார்த்தை அந்த ஆடியோ நோட்டில். ஸோ ஃபைனலி திஸ் இஸ் வாட் ஐம் சேயிங் தட் எவிடன்ஸ் இருந்ததுனால இங்கே ஈ கேன் ப்ரூவ் ரைட். இந்த ஸ்டேஷனில் ப்ரூவ் பண்ண முடிஞ்சது நம்மளால். இங்கே நம்ம ப்ரூவ் பண்ண முடியும் எல்லாமே, அந்த ஆடியோ நோட்ஸ் ஆகட்டும், அந்த அனுப்பின ஸ்டேட்மெண்ட் ஆகட்டும், எல்லாமே. ஸோ ஃபைனலி நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம், ரிப்ளை வரதை வச்சு we have to see that next process என்ன பண்ண போகிறோம் அந்த இடத்துல. எவிடன்ஸ் ஆர் வெரி கிளியர் டு ஷோ தட் எஸ் she has done, she is doing mistake அப்படிங்கிறத. இப்போ அப்பா அம்மாவோட ஒரே விஷயம் என்னவா இருக்கீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு குழந்தைங்க என்கிட்ட வாங்கி கொடுத்துருங்க. as per law என்னவா எல்லாருமே நம்ம சொல்கிறது காமனானா குழந்தை அம்மா கிட்ட தான் இருக்கணும். அது பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் எல்லாமே ஓகே. அது ஃபர்தர் ஸ்டேஜ் கோயிங் ஃபார் ஃபைலிங் ஆஃப் GWOP, அதாவது கார்டியன்ஷிப் அண்ட் லைக் வாட்ஸ் ஆக்ட் கீழே கஸ்டடி கேட்டு ஃபைல் பண்ணுறது எல்லாமே செகண்டரி. ஓகே, ஃபஸ்ட்டு இவங்க என்ன ரிப்ளை கொடுக்குறாங்கன்றத வச்சு இப்போ பையன் ஒரு டிசிஷன் என்ன வந்திருக்காங்க, எனக்கு இந்த பொண்ணு வேண்டாம், எப்போ என் அம்மாவை தப்பாக பேசினாங்களோ எனக்கு இந்த பொண்ணு வேண்டாம், அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அது ஒரு கரெக்ட் டெசிஷன். அது ஒரே பாயிண்ட் தான் அவர் சொல்லுவார். மற்றபடி நான் கொடுத்த பணத்தை கேட்கல, மற்றபடி அவன் நல்ல பொண்ணு தான். இன்னும் சொல்கிறாரு நல்ல பொண்ணு தான், அந்த ஒரு வேர்டு பேசலாம் அவன் நல்ல பொண்ணு தான். அந்த பாயிண்ட் பேசினாலும் எனக்கு என் அம்மாவை பேசின பொண்ணு எனக்கு வேண்டாம், இந்த ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் தான். ஸோ எல்லாமே வச்சு நம்ம திஸ் இஸ் வாட், இதான் நான் வந்து பவர் ஆஃப் லீகல் நோட்டீஸ்னு சொல்லுவேன். ஆக்சுவலி இப்போ இந்த லீகல் நோட்டீஸ் அனுப்பிட்டீங்க, நாளைக்கு ஒரு வேலை அவங்க இதை வச்சுட்டு உங்கள் மேலே பர்சனல் கிரட்ஜ் எடுக்கிறதுக்காக கொண்டு போய் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்கன்னா யூ கேன் ஷோ திஸ் லீகல் நோட்டீஸ் அஸ் அ பேஸ்ட் டாக்குமெண்ட். பாருங்கள் அவங்க இவ்வளோ தப்பு பண்ணியிருக்காங்க, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணியிருக்கோம், எங்களை பயமுறுத்த த்ரெட்டன் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்கன்னு அவங்க போய் சொல்லலாம். சொல்லும் போது அது ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஒருவேளை அவங்க இந்த நோட்டீஸ் பண்ணப்போ அவங்க போய் ஃபஸ்ட்டு டிவோர்ஸ் ஃபைல் பண்ணி நிறைய விஷயங்கள் சொன்னாலும் அகெயின் திஸ் லீகல் நோட்டீஸ் வில் சர்வ் அஸ் அ பேஸ்ட் டாக்குமெண்ட் டு ப்ரூவ் தட் இல்லை நாங்கள் தான் ஃபஸ்ட் இனிஷியேட் பண்ணோம், நாங்கள் தான் இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கோம். இதுதான் பவர் ஆஃப் லீகல் நோட்டீஸ். ஃபஸ்ட்டு ப்ரொசீடிங் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு நிறைய ஃபேமிலி இஷ்யூஸில் நோட்டீஸ் இல்லாமல் பண்ணலாம், நம்ம டேரெக்டாக ஃபைல் பண்ணிடலாம். பட் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னு நினைக்கிற விஷயத்தில் இட் இஸ் பெட்டர் டு சென்ட் அ நோட்டீஸ் ஃபஸ்ட். ஓகே, நம்ம ஸ்டாண்டை நம்ம வச்சுக்கிறதுக்கு எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சில பேர் காம்ப்ளிகேட் பண்ணுவாங்க, எப்படா இவங்க பிரச்சனை ஆரம்பிப்பாங்க, இமீடியட்டாக நம்ம பிரச்சனை ஆரம்பிச்சிடலாம்னு சில கேர்ள்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இதை சேஃப்கார்ட் பண்ணுவோம், அந்த மாதிரி பசங்களுக்கு எல்லாமே இது. ஸோ இதில் பார்ப்போம், நோட்டீஸ் அனுப்பியாச்சு. ஸோ அது ரெஸ்பான்ஸ் என்னன்றதை பொறுத்து ஃபர்தர் விஷயங்கள். ஏன்னா இதில் வந்து நம்மளால் சொல்ல முடியல எப்படி வரும் என்ன போகணும், அவங்க என்ன ஸ்டாண்ட் பாயிண்டில் வரப்போகிறாங்க. முன்னாடி கேஸில் நான் சொன்னேன் கண்டிப்பாக தெரியும் இதான் நடக்க போகுது அப்படிங்கிறது. பட் இதில் சொல்ல முடியல.
ஸோ அவங்க என்ன ரிப்ளை பண்ணுறாங்க, என்ன லைக் ஸ்டாண்ட் பாயிண்ட் வருதுன்றதை வச்சு வில் பி டூயிங் தி ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸ் ஹியர். ஒன்னொன்னு கேட்கும்போது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. பட் எதுக்குடா இப்படியெல்லாம் நடக்குதா? அந்த எதுக்குடா கல்யாணம் exactly. பண்றோம்? ஒரு tag லவ் மேரேஜ் கரெக்டா, அரேஞ்ச் மேரேஜ் கடைசியில கல்யாணம் மேரேஜே பண்ணா- கரெக்டா அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ், டவுட்ஸ் மேரேஜ் நிறைய இல்லாம வந்து இருந்தாலும் தப்பு தான். ஐ மீன் which means ஆ. into relationship எது பண்ணாலும் தப்பு, பண்ணாட்டியும் தப்புனா என்னதான் பண்றது அந்த மாதிரி. தூங்கிடணும் அந்த மாதிரி தான். Fine. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் மேம். Thank you. இது மூலியமா இன்னும் நிறைய அவேர்னஸ் வந்து கண்டிப்பா. நிறைய பேருக்கு கிரியேட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ட் ஐ ஹோப் த சேம் திங் ஹேப்பன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். Thank you. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு.